بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்திற்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 9வது வகுப்பாக இன்றைய வகுப்பில் காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்க அல் அரபியத்துல் இன்னாசியின் புத்தகத்துடைய 2ஆம் பாகத்துல இருந்து நாங்க தற்போது கற்று வருகின்றோம். அப்ப நாங்க அதுல முதலாவது அல் கிஸ்முல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய முதலாவது செக்ஷன் அதை ஃபுல்லா முடிச்சிட்டோம். 2வது செக்ஷன்ல, அதாவது 2வது பார்ட்ல 2வது பகுதியில நாங்க முதலாவது பாடத்தை சென்ற வகுப்புல படிச்சோம். அப்ப அந்த வகையில இன்றைக்கு நாங்க அந்த பாடத்துல சில பயிற்சிகளை நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லிட்டு போனேன், செஞ்சு பாருங்கன்னு சொன்னேன். அப்ப அதுல குறிப்பாக சில பயிற்சிகளை நாங்க செஞ்சு கொண்டு வர சொன்னோம். அப்ப அந்த அடிப்படையில கடைசியாக படிச்ச பாடத்துல உள்ள பயிற்சிகள்ல ஒன்றுதான் இந்த ரத்திபில் கலிமாத்திலாத்தியா லிதகூன ஜுமலன் முஃபீதா. ஓகே, கீழே தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியமாக ஆக்குக. ரைட், அப்ப இதை நீங்க செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரைட், எழுதினவங்க விடைய சொல்லலாம். முதலாவது என்ன? அன் அல் முதீரா கிதாபிஹா பஹஸத் அல் ஹகீபா ஹாரிஜ். இதுக்கு எப்படி விட வரும் சொல்லுங்க பாக்க. بحثت المديرة عن كتابها خارج الحقيبة. Very good. خارج الحقيبة. Yes, okay. بحثت المديرة عن كتابها خارج الحقيبة. Okay, உங்களுக்கு கருத்து தெரியும். பைக்கு வெளியே, சரியா? ஹகீபன்னா பேக் தானே, பைக்கு வெளியே முதீரா அண்டா அதிபர் என்று சொல்லலாம். ஏன்னா அதிபர் தன்னுடைய புத்தகத்தை தேடினார் என்று வரும். பஹச வந்தா அண்ணன்று சொல் வரும். பஹச அண்ணா தேடினார். ரைட். 2வது هذا ليس قلمي. ஓகே, வெரி குட். அஃவன் ஹாதா லைஸ கலமி. முதலாவது அஃவன், மன்னிக்கவும். ரைட். ஹாதா லைஸ கலமி, இது என்னுடைய பேனை அல்ல. ரைட். 3வது எப்படி வார? لماذا أخذ حسن كتابي. கடைசியா கேள்விக்குரியன்னு போடணும்னா லிமாதா அகத ஹசன் கிதாபி. ரைட். ஹசன் எதற்காக என்னுடைய புத்தகத்தை எடுத்தான். வெரி குட். ஓகே, 4வது சொல்லுங்களே. أنت تحمل دفترا أبيض. வெரி குட். அந்த தஹ்மிலு தஃப்தரன் அபியல். அந்த தஹ்மிலு தஃப்தரன் அபியல். கருத்து எப்படி வரும்? நீ வெண்ணிற கொப்பி ஒன்றை சுமந்திருக்கிறாய், வெள்ளை நிற கொப்பி ஒன்றை சுமந்திருக்கிறாய் என்று வரும். ரைட். நான் 5வது சொல்லுங்க. نسي المدير سيارته في الشارع. வெரி குட். நசியல் முதீரு சையாரத்தஹு ஃபி ஷாரிஅ. விளங்கினா? நசியல் முதீரு சையாரத்தஹு ஃபி ஷாரிஅ. ரைட். அதிபர் தன்னுடைய காரை வீதியிலே மறந்து விட்டார். ரைட். ஓகே, சரி. இதுவல்லாத பயிற்சி நான் வேற ஏதாவது செஞ்சு கொண்டு வர சொன்னேன்னா அந்த பயிற்சி தானா? அந்த பயிற்சி மட்டும்தானே? ரைட். இந்த பயிற்சியும் செய்ய சொன்னேன், செஞ்சிருப்பீங்களாக்கும். ரைட். ஐன தஹல இப்ராஹிம் மாதா ஃபஅல ஃபில் ஹகீபா
மாதா யஹ்மிலு அஹ்மத். அப்ப அந்த கேள்விகளுக்கான பொருத்தமான விடைகளையும் நீங்க செஞ்சு பழகுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே, ரைட். செஞ்சு பார்த்த பயிற்சிகள் ஏதாவது டவுட்டுகள் இருக்குதா உங்களுக்கு? செஞ்சு பார்த்த பயிற்சிகள்ல யாருக்காவது டவுட், சந்தேகங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? இல்லையா? அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு பாடம் ஒன்று படிப்போம். அத்திராசா. அத்திராசாண்டா கருத்து என்ன? அத்திராசா என்ன கருத்துல வர? அத்திராசாண்டா பாடம். பாடம். வேற வேற ஏதாவது கருத்து இருக்குதா? அத்திராசா அத்திராசா ரைட். கற்கை என்று சொல்லலாம். என்ன பாடம் அல்லது கற்கை, தருஸ். ஓகே, திராசா. திராசத்துல் உல்யா, உயர்கற்கை. பழகினா? திராசத்துல் உல்யா, அத்திராசாத்துல் இஸ்லாமியா, அந்த இஸ்லாமிய கற்கைகள் என்ற கருத்துல வரும். திராசாத் அல் இஸ்லாமியா, இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்று சொல்றோம் நாங்க. ரைட். அப்ப திராசான கற்கை, ரைட், அல்லது பாடம், அந்த கருத்து பொருத்தமா இருக்கும். ரைட். இது ஒரு ஹிவாராக இருக்குது. ரைட். நான் ஹாலிதுக்கும் ஹசனுக்கும் இடையிலான ஒரு ஹிவார். ரைட். பாருங்க, முதலாவது ஹல் அந்த முதாரிசுன் லா அன தாலிப் ஐன ததுருசு அதுருசு ஃபில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியா ماذا تدرس؟ أدرس اللغة العربية. هل تتحدث العربية جيدا؟ نعم، أتحدث العربية جيدا. لماذا تدرس العربية؟ أدرس العربية ليفهم القرآن. அப்ப லேசான வாக்கியங்களாக ஒரு ஹிவாராக இது இருக்குது. ரைட். முதலாவது ஹல் அந்த முதாரிசுன் என்ன கருத்துல வார? ஹல் அந்த முதாரிசுன் சொல்லுங்க பாக்க. நீ ஒரு ஆசிரியரா? நீ ஒரு ஆசிரியரா? ஓகே. அரபு மொழியை பொறுத்த மட்டில இந்த மரியாதைக்குரிய பிரயோகம் எல்லாம் இல்லையா? இப்ப நாங்க மரியாதையாக நீர் ஒரு ஆசிரியரா என்று கேட்போம், அல்லது நீங்க ஒரு ஆசிரியரான்னு கேட்போம். அப்படி அண்டு இல்லை. இதுல அந்த நீ, நீர் எல்லாமே வரும். ஓகே. அப்ப ஹல் அந்த முதாரிசண்டா நீர் ஒரு ஆசிரியரா, ஓர் ஆசிரியரான்னு கேட்க மேலும், அல்லது நீ ஒரு ஆசிரியரா என்று கேட்க மேலும். ஒரு எல்லாம் ஓர் என்ன? ரைட். ஓகே. லா அன தாலிபுன். லா அன தாலிபுன் இங்க எப்படி வார? லா அன தாலிபுன். இல்லை, நான் ஒரு மாணவன். ரைட். இல்லை, நான் ஒரு மாணவன். இல்லை, நான் ஒரு மாணவன். ஐன ததுருசு கருத்து சொல்லிட்டு நீ எங்கே படிக்கிறாய்? நீ எங்கே படிக்கின்றாய்? ஐன ததுருசு அதுருசு ஃபில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியா. அதுருசு ஃபில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியா. இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே நான் படிக்கின்றேன். வெரி குட். இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கின்றேன். சரியா? இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கின்றேன். மாதா ததுருசு என்ன படிக்கின்றாய்? நீ என்ன படிக்கின்றாய்? நீ என்ன படிக்கின்றாய்? அதுருசு லுகத்தல் அரபியத. அரபு மொழியை படிக்கின்றேன். அரபு மொழியை படிக்கின்றேன். ரைட். ஹல் தத்தஹத்தஸுல் அரபியத ஜய்யிதன். நீ நன்றாக அரபு பேசுவியா? நீ நன்றாக அரபு பேசுவியா? ரைட். நீ பேசுவாயா? நீ நன்றாக அரபு மொழி பேசுவாயா? ரைட். நஅம் அத்தஹத்தஸுல் அரபியத ஜய்யிதன். ஆம், நான் நன்றாக அரபை பேசுவேன். ஓகே. ஆம், நான் நன்றாக அரபு பேசுவேன், அரபு மொழியை பேசுவேன், அல்லது அரபை பேசுவேன். லிமாதா ததுருசுல் அரபியத. எதற்காக நீ அரபு மொழியை படிக்கின்றாய்? எதற்காக நீ அரபு மொழியை படிக்கின்றாய்? சரியா? அதுருசுல் அரபியத லியஃப்ஹமல் குர்ஆன.
நான் குர்ஆனை விளங்குவதற்காக அரபு ஆ, மொழியை படிக்கின்றேன். படிக்கின்றேன். குர்ஆனை விளங்குவதற்காக அரபு மொழியை படிக்கின்றேன். சரியா? அப்ப இது ஒரு அழகான ஹிவார் உண்டு. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கேள்விக்குரிய சொற்கள் நிறைய படிப்பீங்க. ஹல், ரைட், ஐன, மாதா, திருப்ப இன்னொரு ஹல் வந்திருக்குது. அதே போல லிமாதா, விளங்கினா? அப்ப ஹல், ஐன, மாதா, லிமாதா போன்ற சொற்கள் விடாவ குறிக்கிற சொற்கள் இருக்குது. அதாவது இஸ்திஃபாம் என்று சொல்ற, ரைட், அந்த சொற்கள் தான் இவை. ரைட், அப்ப அதோட நீங்க தெரிஞ்ச சொற்கள் தான் கூடுதலா வந்திருக்குதுன்னா இதுல கஷ்டமான ஒரு பகுதி ஒன்று இல்ல. ஜய்யிதன் என்ற கருத்தன, ஜய்யிதன் என்றா நன்றாக, சிறப்பாக என்ன கருத்துல வர ஜய்யிதன். ஓகே. தஹத்தஸ என்றா பேசினான், தஹத்தஸ என்ற கருத்து என்ன? பேசினான். அப்ப யதஹத்தஸு, தஹத்தஸ என்ற நிகழ்கால வினை சொல்தான்னா யதஹத்தஸு பேசுகின்றான், ததஹத்தஸு என்றா நீ பேசுகிறாய். அப்ப ஹல் ததஹத்தஸு என்றா நீ பேசுவாயா என்ற கருத்துல வர. சரியா? ரைட். அதே போலதான் பாருங்க, லியஃப்ஹம விளங்குவதற்காக என்று வந்திருக்குது. லியஃப்ஹம, லி என்ற ஓகே, லி phone link சரியா? லீ என்ற சொல்லோட நிகழ்கால வினை சொல்லு வாரு. உதாரணமாக உங்களுக்கு தெரியும் யஃபாலு, யஃபாலு என்ற கருத்து என்ன? யஃபாலுன்னா என்ன கருத்து சொல்லுங்களே? யஃபாலு என்ற கருத்து என்ன? செய்கிறான், செய்வான், செய்கிறான். ஓகே. லீ வந்தா என்ன செய்யும்டா? நஸ்பு செய்யும். ஓகே. நஸ்புடைய அடையாளம் என்ன? ஃபத்ஹா. நஸ்புடைய அடையாளம் ஃபத்ஹா. லியஃஅல செய்வதற்காக. சரியா? லியகுரஅ வாசிப்பதற்காக. ரைட். லியதுருஸ படிப்பதற்காக. லியக்துப எழுதுவதற்காக. லியனாம தூங்குவதற்காக, தூங்குவதற்காக. விளங்கினா? லியுஷாஹித பார்ப்பதற்காக என்று வரும். அதே மாதிரி லியஃஅல யாவுக்கு பதிலாக ஆ வந்தா நான் என்ற இடத்துல வர. லியஃஅல நான் செய்வதற்காக. லியக்துப நான் எழுதுவதற்காக. லி அக்குரஅ நான் வாசிப்பதற்காக. லி அனாம நான் தூங்குவதற்காக என்ற இடத்துல வர. ஓகே. பின்ன வந்து என்ன? அஃஹம, லியஃஹம நான் விளங்குவதற்காக. அதுருசுல் அரபியத்த நான் அரபு மொழியை படிக்கின்றேன். லியஃஹமல் குர்ஆன குர்ஆனை விளங்குவதற்காக என்று வந்திருக்கிறது. ஓகே. ரைட். வேற விசேஷமா சொல்றது இந்த பகுதியில் ஒன்றும் இல்லை. அப்ப இந்த விஷயத்த படிச்சு கொண்டா சரி. லியஃஹம, லியகுரஅ, லியக்துப, லிதக்துப என்றெல்லாம் வரும். ஓகே. சரி. ரைட். அடுத்தது அந்த பாடத்துல பயிற்சிகள் இருக்குது. சரியா? இது ஹிவார்ல இருந்து நீங்க எழுத வேண்டிய பயிற்சி. ஏன்னா ஹல் ஹசன் முதாரிஸ், ஹல் ஹுவ முதாரிஸ் சொல்லுங்க பார்க்க. ஹல் ஹசன் முதாரிஸ்? நஅம். ஓ ஹல் ஹசன் முதாரிஸ்? ஹசன் முதாரிஸா இல்லையா? லா ஹுவ தாலிப். லா ஹுவ தாலிபுன். சரியா? லாண்டு போட்டு கமாண்டு வச்சுத்தான் நீங்க ஹுவ தாலிபன் எழுதணும். லாண்டா இல்லை, ஹுவ தாலிபுன் அவன் ஒரு மாணவன். ரைட். அடுத்த ஹெல்வெலுக்கு எழுதலாம் உங்களுக்கு. சரியா? ரைட். அதே போல நீங்க பாருங்க, அனா தஹத்தஸுல் அரபியத ஜய்யிதன் என்ற அந்த வாக்கியத்தை மாத்தி இப்படி எழுதலாம்னா அந்த தஹத்தஸுல் இன்கிலீசியத ஜய்யிதன் நீ நன்றாக ஆங்கிலம் பேசுகிறாய். ரைட். ஹதீஜா பெண்பால வந்திருக்குது. ஹதீஜா தஹத்தஸு அல் ஃபரன்சியத ஜய்யிதன். ஹதீஜா நன்றாக, சிறப்பாக பிரெஞ்சு லாங்குவேஜ், பிரெஞ்சு மொழி பேசுகின்றாள். ஓகே. அது மாதிரி சில மொழிகள் தந்திக்கிறாங்கண்ணா. அல்மானியா, அல் இஸ்பானியா, அல் இத்தாலியா, அஸ்ஸவாஹிலியா, அல் உருதியா, அல் அரபியா, அல் இன்ஜினிசியாண்டு. அப்ப நீங்க பொருத்தமான முறையில மாத்தி எழுதினா சரி. ஓகே. உதாரணமாக ஹுவ, ஹுவண்டு வந்தால் எப்படி வரும்? யதஹத்தஸு வந்து வரும். ஹுவண்டு வந்தால் ஹுவ, ஹுவ என்று சொல்லிக்கினே எழுதுற. யதஹத்தஸு. சரியா? வேணுமானா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தஹத்தஸ
சரியா? தஹத்தஸ தஹத்தஸ என்ற கருத்து என்ன? கதைத்தான், உரையாடினான் என்ன கருத்து? இறந்த கால வினைச்சொல். ஓகே, தஹத்தஸ தஹத்தஸ. சரியா? இதுல நிகழ்கால வினைச்சொல் தான் யதஹத்தசு, அவன் பேசுகிறான், அவன் உரையாடுகிறான் என்ற கருத்துல வார. சரியா? யதஹத்தசு யதஹத்தசு. அப்ப ஹுவ வந்தா எப்படி வரும்? யதஹத்தசு என்று வரும். அப்ப ஹுவ யதஹத்தசு அல் அல்மானியத ஜய்யிதன். சரி, அப்புறம் ஹிய ஹிய வந்தா எப்படி வார? சரஃப் தெரிந்தானே. ஹிய வந்தா எப்படி வரும்? தஹத்தஸ என்ற சொல் எப்படி மாறும்? தத்தஹத் ததஹத்தசு ததஹத்தசு அல் இஸ்பானியத ஜய்யிதன். நஹ்னு கொண்டு வந்தா நஹ்னு கொண்டு வந்தா نتحدث ஆ நஹ்னு வந்து வந்தா எப்படி வார? நதஹத்தசு نتحدث நதஹத்தசு. சரியா? நஹ்னு நதஹத்தசு அல் இத்தாலியத ஜய்யிதன். சரியா? நஹ்னு நதஹத்தசு அல் இத்தாலியத ஜய்யிதன். சரி, இந்த மாதிரி வரும். ஓகே, லேசுதானே அப்பா. அடுத்த போதே நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்த பாருங்க. ரைட், இதுதான் நான் சொன்னது. அதுருசுல் அரபியத்த லியஃபஹமல் குர்ஆன். அது என்னோட பாடத்துல வந்தது. சரியா? அதுருசுல் அரபியத்த லியஃபஹமல் குர்ஆன். சரி, குர்ஆனை விளங்குவதற்காக நான் அரபு படிக்கின்றேன். சரி, குர்ஆனை விளங்குவதற்காக நான் அரபு படிக்கின்றேன். ரைட், ஓகே. இதுல பாருங்க, அதுஹுலுல் மக்தபத இங்க எப்படி வரும் சொல்லுங்க பாக்க. அதுஹுலுல் மக்தபத لأقرأ الكتاب லிஅக்ரஅல் கிதாப. அதுஹுலுல் மக்தபத லிஅக்ரஅல் கிதாப. புத்தகத்தை வாசிப்பதற்காக நான் வாசியசாலைக்குள் நுழைகிறேன். சரியா? ஓகே. அர்கபு செய்யாரத இங்க எப்படி வார? அர்கபு செய்யாரத لأصل مبكرا லிஅசில முபக்கிரன். ஓகே, என்ன கருத்துல வார? அர்கபு செய்யாரத லிஅசில முபக்கிரன் என்ன கருத்துல வரும்? நேரகாலத்துடன் சென்றடைவதற்காக வாகனத்தில் நான் ஏறினேன். ஏறினேனா ஏறுகிறேனா? ஏறினேன். ஏறுகிறேன் அல்லது ஏறுவேன், ரெண்டும் சரிதான். நேர காலத்தோடு சென்றடைவதற்காக. அவ்வளவு தெரியும் புள்ளகள். வசல என்று சொல்லிக்கிறது தானே. வசல வசல இதான் இறந்த கால வினைச்சொல். வசல. சரியா? வசல அந்த நிகழ்கால வினைச்சொல் வந்து ஃபிஅலுல் முலாரி வந்து யசிலு. வசல யசிலு. சரியா? வசல என்ற கருத்து வந்தடைந்தான், சென்றடைந்தான், ரெண்டு கருத்திலையும் பயன்படுத்தலாம். வந்தடைந்தான், சென்றடைந்தான். சரியா? ரெண்டு கருத்திலையும் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். ஓகே, அப்ப அர்கபு செய்யாரத்த. ஓகே, அர்கபு செய்யாரத்த லியசில முபக்கிரன் என்றா நேரகாலத்தோடு வந்தடைவதற்காக நான் வாகனத்தில் ஏறுகிறேன் அல்லது காரில் ஏறுகிறேன். ஓகே, அல்லது நேரகாலத்தோடு சென்றடைவதற்காக நான் வாகனத்தில் ஏறுகிறேன் என்று வரும். விளங்கினா அவளுக்கு? ஓகே, ரைட். ஆஹுதுல் கலம அக்துபு தருச இது எப்படி வர? ஆஹுதுல் கலம லியக்துப தருச. சரியா? ஆஹுதுல் கலம இங்க வந்து ஆஹுதன்னு வாரத அவளுக்கு தெரியும். அகத இல்லையா? அகத என்ன கருத்து என்ன? எடுத்தான். அட முலாரி வந்து எப்படி வரும்? யஹுது என்று வரும். முலாரி எப்படி வரும்? யஹுது என்று வரும். சரியா? யஹுது என்ற கருத்து என்ன? அவன் எடுக்கிறான். ஓகே, அவன் எடுக்கிறான். அப்ப அதுல நான் என்று வரக்குள்ள எப்படி வார? அஹுது என்று தான் வார. எப்படி வார? அஹுது என்று வரும். ஏன்னா உனக்கு தெரிந்தால் இந்த ஜா வந்து என்று வரும். அப்ப ஏற்கனவே ஏற்கிற அலிஃபோன் இருக்குது, ஹம்சான் இருக்குது. சரியா? அப்ப அஹுது என்று தான் வருது இல்லையா? அஹுது ரெண்டு ஹம்சாக்கள் ஒன்றிணைகின்ற போது அந்த இடத்துல எப்படி வரும் என்று சொன்னால் ஆஹுது என்று வரும். ஆஹுது. சரியா? நான் எடுக்கிறேன். ஆஹுது என்று வரும். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அக்கல. அக்கல என்ன கருத்து என்ன? சாப்பிட்டான். ஏன்னா
அதோட முலாரி எப்படி வரும்? அக்கல சொல்லுங்க. அக்கல முலாரி எப்படி வரும்? يأكل யக்குலு. ஓகே, யக்குலு. அப்ப இந்த இடத்துல நாங்க நான் சாப்பிடுகிறேன் என்று வரக்கொள்ள இந்த யா நீக்கப்பட்டு குழு என்று வர. அப்ப ரெண்டு ஹம்சாக்கள் பக்கத்துல வரக்கொள்ள ஆ என்று வரும். ஆ குழு என்று வரும். ஆ குழு. சரியா? அப்ப அகத, அகல, ரைட், அந்த மாதிரியான சொற்களுக்கு நிகழ்காலத்துல தன்மையில் எழுத கொள்ள ஆகுது, ஆகுலு என்று வருமே. ரைட், ஓகே. அப்ப இங்க பாருங்க, நீங்க ஆகுதுல் கலம, நான் பேனையே எடுக்கிறேன், லியக்துப தருச, பாடத்தை எழுதுவதற்காக. சரியா? ரைட். அஃப்தஹுல் பாப அதுகுலு சஃப, இதை சொல்லுங்க பாக்க. அஃப்தஹுல் பாப அதுகுலு சஃப. أفتح الباب لأدخل الصف. லியதுகுல சஃப. வெரி குட். ஓகே. வகுப்பறைக்குள் நுழைவதற்காக நான் கதவை திறக்கிறேன். ஓகே. அஸ்ஹபு இலல் மல்அபி அல்அபுல் குரா. يلعب كرة. அஸ்ஹபு இலல் மல்அபி يلعب كرة. லியல்அப. சரியா? லியல்அபு அல்ல, லியல்அப. லியல்அபல் குரா, லியதுகுல, லியக்துப, லியஸில, லியக்ரஅ. ரைட். அப்ப லியல்அபல் குரா, பத்து விளையாடுவதற்காக நான் மைதானத்துக்கு செல்கிறேன் என்று வரும். சரியா? ரைட். அதுகுலுல் மஸ்ஜித உஸல்லி அல் ஜும்ஆ. அதுகுலுல் மஸ்ஜித எப்படி வரும்? அதுகுலுல் மஸ்ஜித يصلي. لأصلي الجمعة. லியுஸல்லியல் ஜும்ஆ. சரியா? லியுஸல்லிய, லியுஸல்லிய அல் ஜும்ஆ. ரைட். ஜும்மா தொழுவதற்காக நான் பள்ளிக்குள் நுழைகிறேன். அதுருசுல் அரபியத லியஃபமல் குர்ஆன். குர்ஆன் விளங்குவதற்காக நான் அரபு மொழி படிக்கின்றேன் என்று வரும். சரி, ஓகே. ரைட். இது ஒரு ஹிவார். நீங்களும் இந்த மாதிரி ஹிவார்களை உருவாக்கி கழிச்சு பார்க்கலாம். மாதா ததுருசு அதுருசுல் அரபிய هل تتحدث العربية جيدا؟ نعم أتحدث العربية جيدا. அப்ப الإنجليزية تقرأون தந்திக்கிறாங்களா? அப்ப மாதா தக்ரஉ, ரைட், அல்லது மாதா ததுருசு. மாதா ததுருசு அதுருசு அல் இன்ஜிலிசியத ஹல் தக்ரஉ அல் இன்ஜிலிசியத ஜய்யிதன். நஅம் அக்ரஉ அல் இன்ஜிலிசியத ஜய்யிதன் என்று வரும். ஓகே, அது லேசான ஒரு கேள்விதானே. ஓகே, இப்ப ஒரு பாடத்தை பார்ப்போம். சரி, இப்ப இந்த பாடத்துல உள்ள இந்த பந்திய வாசிங்க பார்க்க யாரு? சரி, ஹசன் வாசிங்க யாராவது. حسن طالب. حسن طالب أندونيس يدرس في الجامعة الإسلامية بالمدينة المنورة. سافر حسن إلى السعودية قبل 3 سنوات ليدرس اللغة العربية والإسلام. حسن يتحدث عن العربية جيدا ويحفظ القرآن الكريم ويفهم أحاديث الرسول ويقرأ الكتب العربية وهو يكتب رسائل إلى أصدقائه باللغة العربية وهو يقول لهم العربية الآن لغة مهمة في العالم وهي لغة القرآن الكريم والإسلام.
சயர்ஜியுல் ஹசனு இலல் பலதிஹி பௌத சனதி லியுதர்ரிசல் லுகதில் அரபியா வல் இஸ்லாமி ஹுனக். ஓகே, பரக்கல்லா ஃபீக். சரியா, ரைட். பாருங்க, ஹசன் தாலிபுன் அந்தூனீசியுன், அந்தூனீசியுன். ஓகே, யதுருசு ஃபில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியத்தி பில் மதீனத்தில் முனவ்வரா. سافر حسن إلى السعودية قبل 3 سنوات ليدرس اللغة العربية والإسلام. حسن يتحدث الآن العربية جيدا ويحفظ القرآن الكريم ويفهم أحاديث الرسول ويقرأ الكتب العربية، وهو يكتب رسائل إلى صديقه باللغة العربية أيضا، وهو يقول لهم العربية الآن لغة مهمة في العالم، وهي لغة القرآن الكريم والإسلام. سيرجع حسن إلى بلده بعد سنة ليدرس اللغة العربية والإسلام هناك. சரி, பாருங்க, ஹசன் தாலிபுன் அந்தூனீசியுன். ரைட், ஹசன் உங்களுக்கு தெரியும் இந்த பிரயோகமா? ரைட், ஓகே. இப்போ தாலிபுன் பாகிஸ்தானியுன் என்றால் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன். தாலிபுன் ஸ்ரீலாங்கியுன் என்றால் இலங்கை நாட்டை சேர்ந்த, இலங்கையை சேர்ந்த ஒரு மாணவன். தாலிபுன் இராக்கியுன் என்றால் ஈராக் நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன். தாலிபுன் கத்தரியுன் என்றால் கட்டாரை சேர்ந்த ஒரு மாணவன். தாலிபுன் ஹிந்தியுன் என்றால் இந்தியாவை சேர்ந்த ஒரு மாணவன். அப்போ இது அந்தூனீசியுன் என்று இருக்குது, அதாவது இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு மாணவன். விளங்கினா, இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன். ரைட். யதுருசு அவன் படிக்கிறான், ஃபில் ஜாமியத்தில் இஸ்லாமியா. ஜாமியா இஸ்லாமியா என்பது பல்கலைக்கழகத்தின் பேரு, மொழிபெயர்க்க மேலும் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றான். பில் மதீனத்தில் முனவ்வரா, மதீனாவில் அமைந்துள்ள. சரியா, மதீனா முனவ்வரா. முனவ்வராண்டா பிரகாசம் நிரம்பிய. ரைட், ஓகே. முனவ்வராண்டா இது நூறண்டா ஒளிதானே, ஒளி நிரம்பிய, ஒளிமிக்க அந்த கருத்துல வர. ரைட், எங்களுக்கு அது மொழிபெயர்த்தாலும் பரவாயில்ல, மொழிபெயர்க்கலாட்டியும் பரவாயில்ல, அல்லது தமிழ்லையே மதீனா முனவ்வரான்னு சொல்ல மேலும், மதீனா முனவ்வராவில் உள்ள என்று சொல்ல மேலும். மொழிபெயர்த்து சொல்வதாக இருந்தால் பிரகாசம் மிக்க மதீனாவில் அந்த கருத்துல வரும். ஓகே, மதீனாவில் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் அவன் படிக்கிறான். ரைட், இங்கே கமா ஒண்டிக்கிறதால நான் வேற வேறையாக ரைட், நான் வேறு வேறையா மொழிபெயர்த்தேன். இந்த கமா இல்லாட்டி இந்த வாக்கியத்தை இப்படி மொழிபெயர்க்கலாம். எப்படி? மதீனாவில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன். எப்படி? ஹசன் மதீனாவில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன், அப்படி சொல்ல மேலும். ஓகே, அப்ப இப்ப கமாய்க்கிறதால லேசா ஹசன் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன், அவன் மதீனாவில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான் என்று வரும். சாஃபர ஹசன் இல சஊதியா, ஹசன் சவுதிக்கு பிரயாணம் செய்தான், பயணித்தான். கபுல 3 சனவாத்தின் 3 வருடங்களுக்கு பிறகு. சலாசன்னா 3 தானே, ரைட்? சாரி, பிறகல்ல, முன்னர. கபுல 3 சனவாத்தின் 3 வருடங்களுக்கு முன்னர் ஹசன் சவுதி அரேபியாவுக்கு பிரயாணித்தான். ஏன் பயணம் செய்தான் என்றால், பாருங்க அந்த பிரயோகம் வருது. இப்ப பாருங்க, லியதுருச என்ன கருத்து? என்ன பிள்ளைகள் கருத்து? லியதுருச என்றா படிப்பதற்காக வேண்டி. லியதுருச அல்லுகத்தல் அரபியத்த, அரபு மொழியையும், வல் இஸ்லாத்தையும். அப்ப அரபு மொழியையும்
இஸ்லாத்தையும் கற்பதற்காக 3 வருடங்களுக்கு முன்னர் ஹசன் சவுதிக்கு பிரயாணம் செய்தான். விளையினா சாஃபர ஹசன் இல சவுதியதி قبل 3 سنوات ليدرس اللغة العربية والإسلام. ஹசன் நாங்கள் முதலாவது இந்த சொல்லத்தான் எழுதுகிறோம். ஹசன் சரியா, ஹசன் ரைட். இஸ்லாத்தையும் அரபு மொழியையும் படிப்பதற்காக இதை எழுதிட்டு பாருங்க, நான் பின்னுக்கு வந்து மொழிபெயர்த்துட்டு போறேன். சரியா, விளையினா அவனுக்கு ஹசன் இஸ்லாத்தையும் அரபு மொழியையும் படிப்பதற்காக 3 வருடங்களுக்கு முன்னர் சவுதிக்கு பிரயாணம் செய்தான். விளங்கினா சரி, முதலாம் பந்தி கிளியரா எல்லாருக்கும்? ஹசன் தாலிபுன் அந்தூனிசிஜுன் யதுருசு ஃபில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியத்தி பில் மதீனத்தில் முனவ்வரா. سافر حسن إلى السعودية قبل 3 سنوات ليدرس اللغة العربية والإسلام. சரி, ஓகே, அதான் முடியட்டும்.
ரைட். பிள்ளைகள் பாருங்க, ரெண்டாவது பஞ்சை பாருங்க. சரியா? ரைட். ஹசன் யதஹத்தசு அல்ஆன் அல் அரபியத ஜய்யிதன். லேசான சொற்கள் தானே, ஏன்னா படித்த சொற்கள், தெரிஞ்ச சொற்கள். ரைட், பாருங்க. ஹசன் யதஹத்தசு, ஹசன் பேசுகின்றான், ஹசன் கதைக்கின்றான். அல் ஆன், அல் ஆன் என்ன கருத்து? என்ன படிச்சுக்கிற அல் ஆன், அல் ஆன் என்ன கருத்து? என்ன பிள்ளைகள்? அல் ஆன் என்றால் என்ன? கொஞ்சம் வரீங்கோ, கொஞ்சம் வரீங்கோ. ரைட், சொல்லுங்க பாக்க. அல் ஆன் என்ற கருத்து என்ன? தற்போது. தற்போது, தற்போது. அப்ப தற்போது ஹசன் கதைக்கின்றான். அல் அரபியத்த, அரபு மொழி, அரபை கதைக்கின்றான். ஜையிதன், நன்றாக. ஓகே, அப்ப ஹசன் தற்போது நன்றாக அரபு மொழி பேசுகின்றான், அரபு மொழி கதைக்கின்றான். ஓகே. வயஹ்ஃபலுல் குர்ஆனல் கரீம், மேலும் அவன், அவன் என்ன யாரு? ஹசன. மேலும் அவன் சங்கையான குர்ஆனை மனனமிடுகின்றான். ஹஃபில யஹ்ஃபலு என்ற கருத்து என்ன? ஒன்று பாதுகாத்தான் என்ற கருத்துல வரும். ஓகே, ஹஃபில யஹ்ஃபலு ஒன்றா ஒன்று பாதுகாத்தான், ரெண்டாவது மனனமிட்டான் என்ற கருத்துலையும் வரும். அப்ப வயஹ்ஃபலுல் குர்ஆனல் கரீம், அவன் சங்கை மிக்க குர்ஆனை, கரீம் என்ற சங்கையான, சங்கையான குர்ஆனை மனனமிடுகின்றான். வயஃப்ஹமு அஹாதீஸ ரசூலி, ஃபஹிம யஃப்ஹமு, நாங்கள் இப்போ பார்த்தோம். யஃப்ஹமு என்றா அவன் விளங்குகின்றான். எதை விளங்குகின்றான்? அஹாதீஸ். அஹாதீஸ் என்பது ஹதீஸுடைய பன்மை சொல். என்ன சொல்? ஹதீஸ் என்ற சொல்லக்கூடிய பன்மை சொல் ஹதீஸ். அஹாதீஸ், அஹாதீஸ ரசூல் என்றா அல்லாஹ்வின் தூதர், தூதர். ரசூல் என்றா தூதர். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அல்லது நபிமொழிகளை, பொன்மொழிகளை விளங்குகின்றான். ஓகே, இப்ப நேரடியாக மொழிபெயர்த்தால் ஹதீஸ் அஹாதீஸ் என்றால் வேற கருத்துக்களை வர, நாங்கள் இந்த ஹதீஸ் என்ற சொல்ல தமிழ்லையும் பயன்படுத்துகிறோம். ஏன்னா நாங்கள் எழுதுறோம் ஹதீஸ் எழுதுறோம், தமிழ் இஸ்லாம் புத்தகங்கள்ல எல்லாம் ஹதீஸ் தான் வருது. ஓகே, அப்ப பன்மையில வந்து ஹதீஸ்கள் என்று வரும். ஓகே, ஹதீஸ்கள் என்று வரும். அப்ப வயஃபமு அஹாதீஸ ரசூல் என்ற கருத்து என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை, நபிமொழிகளை அல்லது ஹதீஸ்களை அவன் விளங்குகின்றான். வயக்ரஉ அல் குத்துபல் அரபியா, அவன் அரபு மொழி புத்தகங்கள் வாசிக்கின்றான் அல்லது புத்தகங்களை வாசிக்கிறான். ரைட். வஹுவ யக்துபு ரசாயில, வஹுவ யக்துபு அர்-ரசாயில, அவன் கடிதங்களை எழுதுகிறான். விளங்கினா? மேலும் வேண்டா, மேலும் ஹுவண்டா அவன், யக்துபு எழுதுகின்றான், அர்-ரசாயில கடிதங்களை, மேலும் அவன் கடிதங்களை எழுதுகின்றான் அல்லது கடிதங்கள் எழுதுகின்றான். யாருக்கு? இலா அஸ்திகாயிஹி, அவனுடைய நண்பர்களுக்கு. பன்மைக்குதா? அவனுடைய நண்பர்களுக்கு. பில் லுகத்தில் அரபியா, அரபு மொழியில், அரபு மொழியில். ஐபன் என்ற கருத்து கூட. சரியா? கூட என்ன? டி டபுள் ஒன்னு சொல்ற ஆங்கிலத்துல. ரைட், கூட. அப்ப அது எப்படி வருமானு சொன்னா, மேலும் அவன், சரியா, தனது நண்பர்களுக்கு அல்லது தனது நண்பர்களுக்கு கூட அரபு மொழியில் கடிதங்களை எழுதுகின்றான். எப்படி வரும்? மேலும். விளங்கினா அவளுக்கு? விளங்கினா? மேலும் அவன் தன்னுடைய நண்பர்களுக்கு கூட அரபு மொழியில் கடிதங்களை எழுதுகின்றான் என்று சொல்ல மேலும், அல்லது அவன் தன்னுடைய நண்பர்களுக்கு அரபு மொழியில் கூட, அரபு மொழியில் கூட நண்பர்களை எழுதுகின்றான். அப்ப அரபு மொழிய முக்கியத்துவப்படுத்தி நான் சொல்லிட்டு போறேன். விளங்கினா? அரபு மொழியை நன்றாக பேசுகின்றான், குர்ஆனை மனனமிடுகின்றான், நபிமொழிகளை விளங்குகின்றான், அரபு மொழி புத்தகங்களை வாசிக்கின்றான், தனது நண்பர்களுக்கு அரபு மொழியில் கூட கடிதங்களை எழுதுகின்றான். விளங்கினா? ஓகே. வஹுவ யகூலு லஹும், மேலும் அவர்களுக்கு அவன் கூறுகின்றான், கூறியவனாக என்றுதான் கருத்து வரும், பிரச்சனை இல்லை, கூறுகின்றான். அல் அரபியத்துல் ஆன் லுகத்துன் முஹிம்மத்துன் ஃபில் ஆலம். அல் அரபியத்து, அரபு மொழி, அல் ஆன் தற்போது, லுகத்துன் ஒரு மொழியாகும், முஹிம்மத்துன் என்ற கருத்து முக்கியமான. ஓகே, முஹிம்மத்துன் கருத்து என்ன? முக்கியமான. அப்ப அல்லுகத்துல் அரபியத்து அல்லது அல் அரபியத்துல் ஆன்
லுகத்துன் முஹிம்மத்துன் ஃபில் ஆலம் ஃபில் ஆலம். இதுல ஃபத்ஹா கஸ்ரா லம்ம தொண்டும் இல்லை இல்லையா? அப்ப கருத்தை வச்சுத்தான் ஃபில் ஆலமா ஃபில் ஆலிமா பொருத்தமான சொல்ல வாசிக்கணும். ஓகே, ஏன்னா ஆலம் ஆலமன் இருக்குது, ஆலமண்டா உலகம். அப்ப உலகத்தில் ஃபில் ஆலமன்னா கருத்து என்ன? உலகத்தில் அரபு மொழி தற்போது முக்கியமான ஒரு மொழியாகும். விளங்கினா? உலகத்தில் அரபு மொழி தற்போது முக்கியமான, முஹிம்மத்துனா முக்கியமான, அப்ப முக்கியமான ஒரு மொழியாகும். வஹிய லுகத்துல் குர்ஆனில் கரீம் அல் இஸ்லாம். மேலும் அது சரியா, அது இந்த ஹியா என்பது லுகா அல் லுகத்துல் அரபியாவா, மேலும் அது என்பது என்ன? லுகத்துல் அரபியா அரபு மொழி. லுகத்துல் குர்ஆனில் கரீம் வல் இஸ்லாம், சங்கை மிக்க குர்ஆனின் மொழியாகும். சங்கை மிக்க குர்ஆனின் மொழியாகும் மட்டுமல்ல, வல் இஸ்லாம் இஸ்லாம். அப்ப மேலும் அது சங்கை மிக்க குர்ஆன் மற்றும் இஸ்லாத்தின் மொழியாகும். சங்கை மிக்க குர்ஆன் மற்றும் மற்றும் இந்த வாவனா மற்றும் என்று மொழிபெயர்க்கிறேன். சங்கை மிக்க குர்ஆன் மற்றும் இஸ்லாத்தின் மொழியாகும் என்று வரும். ஓகே, விளங்கினா? திரும்ப பாருங்க இந்த பந்திய சரியா. ஹசன் யதஹத்தஸுல்லான் அல் அரபியத ஜய்யிதன். ஹசன் தற்போது அரபு மொழியை நன்றாக பேசுகின்றான். வயஹ்ஃபலுல் குர்ஆனல் கரீம், மேலும் அவன் சங்கை மிக்க குர்ஆனை மனனமிடுகின்றான். வயஃபமு ஹதீஸ ரசூல், மேலும் அவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது தூதரின் நபிமொழிகளை, தூதரின் ஹதீஸ்களை விளங்குகின்றான். வயக்ரவுல் குத்துபல் அரபியா, அவன் அரபு மொழி புத்தகங்கள் வாசிக்கின்றான். வஹுவ யக்துபு ரசாயில இலா அஸ்திகாஹி பில் லுகத்தில் அரபியத்தி ஐலன், மேலும் அவன் தன்னுடைய நண்பர்களுக்கு அரபு மொழியில் கூட கடிதங்களை எழுதுகின்றான். வஹுவ யகூலு லஹும், அவன் அவர்களுக்கு கூறுகின்றான். கூறியவனாக வருமா இந்த வாக்கியத்தோட தொடர்ந்துதான் இந்த வாக்கியம் வரும். எப்படி வரும் என்று சொன்னா, அவன் அவர்களுக்கு பின்வருமாறு கூறியவனாக, அவன் அவர்களுக்கு பின்வருமாறு கூறியவனாக. சரியா, அந்த கருத்துல வர்றது. ஆனா அது ஒரு கஷ்டமா இருந்தா நீங்க தனியா மொழிபெயர்க்க மேலும். தனியாண்டா எப்படி இந்த வஹுவ யக்துபு ரசாயில இலா அஸ்திகாஹி பில் லுகத்தில் அரபியத்தி ஐலன் இத சொல்லிவிட்டு அடுத்த பகுதியில சொல்ல மேலும். வஹுவ யகூலு லஹும், அவன் அவர்களுக்கு கூறுகின்றான். அல் அரபியத்துல்லா லுகத்துன் முஹிம்மத்துன் ஃபில் ஆலம், அரபு மொழி தற்போது உலகத்தில் முக்கியமான ஒரு மொழியாகும். வஹிய லுகத்துல் குர்ஆனில் கரீம் அல் இஸ்லாம், மேலும் அது இஸ்லாம் அல்லது சங்கை மிக்க குர்ஆன் மற்றும் இஸ்லாத்தின் மொழியாகும். ரைட், கடைசி வரை பாருங்க. சயர்ஜிஉ ஹசன் இலா பலதிஹி பஅத சனா. ரஜஅ, ரஜஅ கருத்து மீண்டான், திரும்பினான். ஓகே, ரஜஅ கருத்து என்ன? மீண்டான் அல்லது திரும்பினான். அப்ப ரஜஅ சரியா, யர்ஜிஉ ஒன்று வந்திருக்குது. சரியா, யர்ஜிஉ ஒன்னா ரெண்டு கருத்து இருக்குது. மீளுகிறான், மீளுவான். நாங்க ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லலாம், ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். நிகழ்காலத்துல சொல்ல மேலும் எதிர்காலத்துல சொல்ல மேலும். யர்ஜிஉ ஒன்று வந்தான். இப்ப ஃபஅல செய்தான், யஃபஅலு செய்கிறான் அல்லது செய்வான். கதப எழுதினான், யக்துபு எழுதுகிறான் அல்லது எழுதுவான். ஆனா அந்த நிகழ்கால வினை சொல்ல முன்னால சீன் ஒன்று வந்தா, இப்படி சீன் ஒன்று வந்தால் அது எதிர்காலத்துல மட்டும்தான் நாங்க மொழிபெயர்க்கணும். அப்ப சயர்ஜிஉ திரும்புவான், திரும்புவான். யாரு? ஹசன், ஹசன் திரும்புவான். இலா பலதிஹி தன்னுடைய நாட்டுக்கு பஅத சனத்தின் ஒரு வருடத்துக்கு பின்னர். அப்ப சயர்ஜிஉ ஹசன் இலா பலதிஹி பஅத சனா, ஹசன் தன்னுடைய நாட்டுக்கு ஒரு வருடத்துக்கு பின்னர் திரும்புவான். லியுதர்ரிஸுல் லுகத்தல் அரபிய்யத, அரபு மொழியை கற்பிப்பதற்காக. நல்லா பார்த்துங்க. தர்ரஸ, ஓகே, தர்ரஸ என்ற கருத்து என்ன? தர்ரஸ என்ற பிள்ளைகள் கற்பித்தான். தர்ரஸ என்ற கருத்து கற்பித்தான். அப்ப தர்ரஸ யுதர்ரிஸு கற்பிக்கின்றான். முதர்ரிஸ் என்ற சொல் இழிந்துதான் வருது. முதர்ரிஸ் கற்பிக்கின்றவர், ஆசான். அப்ப லியுதர்ரிஸுல் லுகத்தல் அரபிய்யத, அரபு மொழியை கற்பிப்பதற்காக. வல் இஸ்லாம் இஸ்லாத்தையும் புனாக்க அங்கு பாருங்க புல்லா. சயர்ஜிஉ ஹசன் இலா பலதிஹி பஅத சனத்தின்
ليدرس اللغة العربية والإسلام هناك. ஹசன் ரைட், ஒரு வருடத்துக்கு பிறகு தன்னுடைய நாட்டுக்கு திரும்புவான். அல்ல, அங்கு அங்கு அரபு மொழியையும் இஸ்லாத்தையும் கற்பிப்பதற்காக. அப்ப சேர்த்து எப்படி மொழிபெயர்க்கலாம்? ஹசன் ஒரு வருடத்துக்கு பிறகு இஸ்லாத்தையும் அரபு மொழியையும் கற்பிப்பதற்காக தன்னுடைய நாட்டுக்கு திரும்புவான். இப்படி நாங்கள் சேர்த்து மொழிபெயர்க்கவல்ல. இந்த ஹுனாக்க என்று சொல்லக்கூடிய பொருளை சொல்றது சிரமமாக போய்த்திருமேனா, அது பிரச்சனை இல்லை. நீங்க பொருத்தமான முறையில் மொழிபெயர்த்தா சரி. ஓகே, எக்ஸாம்ல வந்தால் இப்ப யாருக்காவது மொழிபெயர்த்து காட்டலுமா இந்த பாடத்தை? குயிக்கா, அப்பதான் அடுத்த பகுதி போகலாமேனா. சொல்லுங்களே. ரைட், குயிக்கா யாரும் சரி மொழிபெயர்த்து காட்டுங்களேன். ஹசனு தாலிபுன் அந்தோனேசியுன். ஓகே, இந்தோனேசியா ஹசன் இந்தோனேசியாவை சேர்ந்த மாணவன் ஆவான். ஓகே. அங்கனா மகன் தாலிபுன் தான் நினைக்குது. தாலிபுன் அந்தோனேசியன் வரக்குள்ள ஒரு என்ற கருத்துல வருமே. அப்ப ஹசன் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் அப்படி வரும். ஓகே, சரி. ரைட். ஓகே. يدرس في الجامعة الإسلامية بالمدينة المنورة. அவன் மதீனா முனவராவிலே உள்ள ஜாமியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே படிக்கின்றான். வெரி குட். ஓகே. سافر حسن إلى السعودية قبل 3 سنوات ليدرس اللغة العربية والإسلام. ஹசன் 3 வருடங்களுக்கு முன்பு அரபு மொழியையும் இஸ்லாத்தையும் கற்பதற்காக சவுதிக்கு சென்றான். ஓகே, பிரயாணம் செய்தார். ஓகே, ரைட். حسن يتحدث الآن العربية جيدا. ஹசன் தற்போது அரபு மொழியை நன்றாக பேசுகின்றான். ஓகே. ويحفظ القرآن الكريم ويفهم أحاديث الرسول. இன்னும் குர்ஆனை மனனமிடுகிறான். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையும் விளங்குகின்றான். ஓகே. ويقرأ الكتب العربية. அரபு புத்தகங்களையும் வாசிக்கின்றான். ஓகே. وهو يكتب الرسائل إلى أصدقائه باللغة العربية أيضا. அவனுடைய நண்பர்களுக்கு அரபு மொழியிலும் கூட கடிதம் எழுதுகிறான். وهو يقول لهم. கடிதங்கள் ரசாயிலனா கடிதங்கள் என்று வருமா? கடிதங்கள் எழுதுகிறான். وهو يقول لهم. அவன் அவனுடைய நண்பர்களிடத்தில் கூறுகிறான். العربية الآن لغة مهمة في العالم وهي لغة القرآن الكريم والإسلام. அரபு மொழி தற்போது உலகத்திலே முக்கியமான ஒரு மொழியாகும். இன்னும் அது குர்ஆனுடையதும் இஸ்லாத்தினுடைய மொழியாகும். سيرجع حسن إلى بلده بعد سنة ليدرس اللغة العربية والإسلام هناك. ஹசன் அவனுடைய நாட்டுக்கு அடுத்த வருடம் அரபு மொழியை அடுத்த வருடம் அல்ல, ஒரு வருடத்துக்கு
ஒரு வருடத்துக்கு பிறகு ம் அவனுடைய நாட்டில் அரபு மொழியையும் இஸ்லாத்தையும் கற்பிப்பதற்காக ம் திரும்பி வருகிறான். விரும்புவான். திரு- சரியா? ஓகே, ஹைர். ஓகே, சரி. அப்ப இந்த பாடம் விளங்கினதானே எல்லாருக்கும்? ஓகே, பெரும்பாலும் டவுட் எதுவும் இருக்காதுண்ணா. ரைட். உங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சா? நடந்தா பிள்ளைகள் அரபு மொழி பாடத்துல? ஓ சார். ஓகே, பேப்பர் திருத்தி தந்தா? இல்ல, இன்னைக்கு தான் நடந்துச்சு. இந்த நடந்த பேப்பர் லேசா வந்துச்சா? ஓ, பரவாயில்ல. அது பரவாயில்ல, கஷ்டமா இருந்துக்கிற போல. வாக்கியம் 10 வாக்கியம் எழுத சொல்லி என்ன தலைப்பு வந்துச்சு உங்களுக்கு? 3 தலைப்பு வருமே, 10 வாக்கியம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி. என்னென்ன தலைப்பு வந்த? அரபிக்லையா? ஓ, நீங்க சொல்ல அரபி இலக்கிய நயமா இன்னைக்கு நடந்தேன்னு சொல்றது? ஓ சார். ஓகே, அரபு இலக்கிய நயம் அல்ல, அரபு மொழி நடக்கலையா? ஆ, ஹைர். ஓகே, மத்தாக்கள் நடக்கலையா? இன்னும் இல்ல சார், நடக்கலையா? எப்ப நடக்கும்? புதன்கிழமை. புதன்கிழமை. ஏன்னா சரி. ஓகே, ஹைர். ஓகே, ரைட். அப்ப அந்த உடலுக்கு தலைப்பு வரும் இல்லையா? 3 தலைப்பு வரும். விரும்பிய தலைப்பை கீழால 10 வாக்கியம் எழுத வேண்டி வரும். அப்போ கொஞ்சம் பயிற்சி எடுத்து கொண்டு போய்த்தா அந்த பகுதியை செய்யலாம். மற்ற பகுதியெல்லாம் நாங்கள் பெரும்பாலும் படிக்கிறது தான், படிக்கிற தூளில் தான் பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் வரும். சரி, ஓகே. சார் வாக்கியம் வரும். விலங்கல்ல? ஒரு படம் தந்த வாக்கியம் வரும். இல்லை இல்லை, படம் தந்து 10 வாக்கியம் எழுத வாரதும் இருக்குது. அது பகுதி 3ல். அதில் சாய்ஸ் இருக்குது. பகுதி 3ல் 2 கேள்வி இருக்கிறார். அதில் 2ல் 1க்கு நீங்கள் எழுதினா சரி. ஒன்று படம் தந்து படத்தை வச்சு 10 வாக்கியம் எழுதுறது, அல்லது ஒரு பந்தி ஒன்றை தந்து 10 கேள்விகள் வரும், விட எழுதுறது. 2ல் ஏதாவது ஒன்றத்தை எழுதணும். சரியா? சரி, இந்த கேள்விக்கு விடைகளை சொல்லுங்க பார்க்க. ரைட். சாஃபரத் ஃபாத்திமா. சொற்களை பாருங்கோ. யதுருசு, யுதரிசு, கபுல, நஹ்னு, பஅத. சாஃபரத் ஃபாத்திமா. சாஃபரத் ஃபாத்திமா 5 சனவாத்தின். என்ன விட வரும்? قبل 5 سنوات. கபுல 5 சனவாத்தின். ஃபாத்திமா 5 வருடங்களுக்கு முன்னர். பஅதேண்டா பின்னர் தானே, இது முன்னர் தானே பிரயாணம் செய்யலாம். ஃபாத்திமா 5 வருடங்களுக்கு முன்னர் பிரயாணித்தாள், பிரயாணம் செய்தாள். ரைட். அத்தில் மீது அல்லுகத்தல் அரபியத்த. என்ன வரும்? يدرس التلميذ اللغة العربية. ஓகே, எதுருசுத்தில் மீது அல்லுகத்தல் அரபியத்த. ரைட். மாணவன் அரபு மொழி படிக்கின்றான். ஓகே. சார்ஜிஉ இலல் பைத்தி சாஅத்தின். என்ன வரும்? بعد ساعة. வெரி குட். பஅத சாஅத்தின். சரியா? சார்ஜிஉ இலல் பைத்தி, நான் வீட்டுக்கு திரும்புவேன். பஅத சாஅத்தின், ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு. ரைட். அல் முதாரிசு அல் ஹிசாப. என்ன வரும்? يدرس المدرس الحساب. ஓகே, யுதாரிசுல் முதாரிசு அல் ஹிசாப. ஆசிரியர் கணிதத்தை கற்பிக்கிறார். யுதாரிசுல் முதாரிசு அல் ஹிசாப என்று வரும். ரைட். ஓகே. தத்தஹத்தசு அல் அரபியத ஜய்யிதன். என்ன சொல் வரும்? نحن نتحدث العربية جيدا. نتحدث. نحن نتحدث نتح- العربية جيدا. நாங்கள் நன்றாக அரபு மொழி பேசுகின்றோம். நாங்கள் நன்றாக அரபு மொழி பேசுகின்றோம் என்று வருது. ஹைர். ஓகே, அது லேசி. சரி, இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு வாரா இல்லாட்டி இப்ப பார்ப்போமா? قبل أحمد العراق سنوات سافر إلى 6 இருக்குதுண்ணா. இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்குறா எப்படி?
மகள் அஷ்ரிஃபா கையில் பேப்பர் இல்லை செஞ்சு பார்க்கறது. உங்களோட செகண்ட் டைம் முன்னிட்டு பேப்பர் கிளாஸ் ஒன்று செய்கிறது கையில் பேப்பர் இல்லைம்மா. சரியா? செகண்ட் டைமுக்குள்ள பேப்பர் ஒன்று இல்லை. இப்போ நீங்களே செய்கிற பேப்பர் அனுப்பினா தான் எனக்கு அதை சேவ் பண்ணி அடுத்த வருஷமாவது பயன்படுத்தலாம். சரியாம்மா? ரைட், ஓகே. இது செஞ்சு பார்ப்போம்மா இந்த பயிற்சியை. முதலாவது என்ன சொல்வாரா பாருங்க. கபுல அஹ்மத் அல் இராக் சனவாத்தின் சாஃபர இலா சித்தி அண்டிக்குது. என்ன சொல் வரும்? செஞ்சு பார்த்தா தான் நல்ல வேணா. ஓகே, சரி. நீங்கள் இந்த 5 கேள்விகள் இருக்குது. இதை கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்கல. ரைட், இதை கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பார்ப்போம். ரைட். சார்ஜிஉ இலா பலதி பஅத சனத்தின். நான் ஒரு வருடத்துக்கு பிறகு என்னுடைய நாட்டுக்கு திரும்புவேன். அப்போ இது ஆயிலான்னு சொல்ல தந்திருக்கிறாங்க. சார்ஜிஉ இலா ஆயிலதி பஅத சனத்தின். நான் ஒரு வருடத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தாரிடம் நான் திரும்புவேன். சில நேரம் நீங்கள் ஹாஸ்டல்கள் இருந்தால் இதை பயன்படுத்தலாம். ஓகே, சார்ஜிஉ இலா ஆயிலதி பஅத ஷஹரின். ஒரு மாதத்துக்கு பிறகு நான் என்னுடைய குடும்பத்தாரிடம் திரும்புவேன். அது மாதிரி இருக்குதுன்னா சார்ஜிஉ இலா பைத்தி பஅத ஷஹரின் பஅத உஸ்பூஇன். அப்போ கொஞ்சம் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு பயிற்சி ஒன்று தானேண்ணா. சார்ஜிஉ இலா மദ്രസதி பஅத உஸ்பூஇன் வரும். சரி, ஓகே, செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், இதை பாருங்க. இலல் மദ്രസ இந்த ஒரு பாடத்தை பார்த்துட்டு நாங்கள் இப்போ நிறைவு கொண்டு வரோம். சரியா? ரைட். இலல் மദ്രസ கருத்து என்ன? என்ன இலல் மദ്രസண்டா? மദ്രസவுக்கு. மദ്രസவுக்கா? மദ്രസண்டா என்ன? பாடசாலை. பாடசாலை. அப்ப இலல் மദ്രസண்டா? பாடசாலைக்கு. பாடசாலைக்கு. சரியா? ஓகே, பாடசாலைக்கு. ரைட். மகா நீங்க ஹசன், நான் அஹ்மத். ஓகே, வாசிங்க பார்க்க. هل تسكن بعيدا عن المدرسة؟ نعم أسكن بعيدا عن المدرسة. وأنت؟ أنا أسكن قريبا من المدرسة. ரைட். كيف تذهب إلى المدرسة؟ أذهب ماشيا وأنت؟ أنا أذهب بالحافلة. في كم ساعة تصل إلى المدرسة؟ طيب. أصل في نصف ساعة. وأنت؟ أنا أصل في 10 دقائق. أحيانا الحافلة تتأخر كثيرا. لماذا لا تشتري دراجة؟ الطريق مزدحمة دائما ولا أستطيع قيادة الدراجة. ரைட், பார்ப்போம். ரைட், பார்ப்போம். ஹல் தஸ்குனு பஈதன் அனில் மദ്രസ. ரைட். ஹல் தஸ்குனு என்ன கருத்து? என்ன ஹல் தஸ்குனு? நீ குடியிருக்கின்றாயா? ஏன்னா சக்கனை என்ன கருத்து? என்ன குடியிருந்தான். அப்ப ஹல் தஸ்குனு நீ குடியிருக்கிறாயா? பஈதன் அனில் மദ്രസ பாடசாலையை விட்டும் தூரத்தில் நீ குடியிருக்கிறாயா? சரியா? பாடசாலையை விட்டும் தூரமாக நீ குடியிருக்கிறாயா என்றுதான் அது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க பஈதன் என்ற சொல் வந்தால் இந்த அன் என்ற இடைச்சொல் கட்டாயமா வர விளங்கினா. பஈதன், பஈதுன் இந்த மாதிரி சொற்கள் வந்தால் என்ன வர? அன் என்ற சொல் வர. ஓகே, ரைட். அதே மாதிரி கரீபன் என்ற சொல் வந்தால் மின் என்ற இடைச்சொல் வரும். ஓகே, கரீபுன் அல்லது கரீபன் இந்த மாதிரி கரீப் அருகில் என்று வரக்குள்ள மின் என்று வரும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா. ஹல் தஸ்குனு பஈதன் அனில் மദ്രസ இந்த இடத்துல அந்த அண்ணுக்குரிய நேரடி கருத்து என்ன? பற்றி என்று நீங்க படிச்சிருப்பீங்கன்னா பற்றி. அப்படியெல்லாம் மொழிபெயர்க்க கூடாது. சரியா? ரைட். அதாவது பாடசாலையை விட்டும் தூரமாக நீ வசிக்கிறாயா அல்லது நீ பாடசாலையை விட்டும் தூரமாக வசிக்கிறாயா? ரைட். நாம் ஆம் அஸ்குனு பஈதன் அனில் மദ്രസ. ஆம், நான் பாடசாலையை விட்டும் தூரமாக வசிக்கிறேன். தூரத்தில் வசிக்கிறேன். தூரமாக அல்லது தூரத்தில் வசிக்கிறேன். வஅந்த நீங்க?
அனா அஸ்குடு கரீபன் மினல் மத்ரஸா, கரீபன் மீன். அப்ப அனா அஸ்குடு கரீபன் மினல் மத்ரஸா, நான் பாடசாலைக்கு அருகில் வசிக்கின்றேன். ஓகே, நான் பாடசாலைக்கு அருகாமையில் வசிக்கின்றேன். அப்ப கைஃப தத்ஹபு இலல் மத்ரஸா, நீ பாடசாலைக்கு எப்படி செல்கிறாய், எப்படி போவாய்? அத்ஹபு மாசியன். என்ன மாசியன் என்ற புதிய சொல்லண்டு? மாசியன் என்ன புள்ளல்? மாசியன் என்ற மசாண்டா என்ன? மசாண்டா நடந்தான். நடந்தான். சரியா, மசாண்டா கருத்து நடந்தான். இப்ப மாசியன் என்றா அத்ஹபு மாசியன். நடந்தவனாக. எஸ், நான் நடந்தவனாக, நான் நடந்து செல்கின்றேன். அதுதான் கருத்துனா அத்ஹபு மாசியன், நான் நடந்து செல்கின்றேன். வாந்த நீங்க? ஆனா அத்ஹபு பில் ஹாஃபிலா. ஹாஃபிலாண்டா என்ன? பேருந்து. ஹாஃபிலாண்டா பேருந்து, பஸ் இல்லையா? பேருந்து. ரைட், பேருந்து தானே? ஓம் சரி. பேருந்தண்டா. இல்ல. அப்ப கொட்டோல நிக்குது. சொல்லுங்க பார்க்க, ஃபோட்டோல நிக்குது. அது ட்ரெயின் தான் அது. ட்ரெயின் தான் ஏனா? ஓகே, அப்ப ஹாஃபிலாண்டா என்ன? ஹாஃபிலாண்டா. ஹாஃபிலாண்டா பஸ். ஹாஃபிலாண்டா பஸ். அப்ப ட்ரெயினுக்கு என்ன சொல்றது? மறந்துட்டேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்க. எனக்கு என்ன தெரியும், சொல்லுங்களே. கீழ ஆரம்பிக்கிற, கீழ ஹாஃப்ல ஆரம்பிக்கிற, சொல்லுங்களே. தெரியாது. தெரியாதா? அல் கித்தார்ன்னு சொல்றீங்க. கித்தார். ஆ, கித்தார். கித்தார். ஓகே, ரைட். இப்ப ஆனா அஸ்ஹபு பில் ஹாஃபிலான கருத்து என்ன? அப்ப நான் பஸ் நான் பஸ்ஸில் செல்கிறேன். பேருந்திலே செல்கிறேன். நான் பேருந்திலே செல்கிறேன். ஓகே, ரைட், நான் பேருந்தில் செல்கிறேன். ஓகே, சும்மா டவுட் ஒன்று வந்துச்சு. இதை பார்க்கல, அது தண்டவாளம் எல்லாம் மீக்குது அழகினா. அப்போ இது ஒரு புகையிரதம் தானே, ஏன்னா கோச்சி ட்ரெயின். அப்போ இந்த படத்துக்கும் இந்த சொல்லுக்கும் பொருத்தம் இல்லை, ஏன்னா. ஓகே, அப்போ அனதுஹபு பில் ஹாஃபிலா, நான் பேருந்தில் செல்கிறேன். ஃபீ கம் சாஅத்தின் தஸிலு இலல் மத்ரஸா. ஃபீ கம் சாஅத்தின், எத்தனை மணித்தியாலத்தில் நீ பாடசாலையை சென்றடைகிறாய். ஓகே, எத்தனை மணித்தியாலத்தில் நீ பாடசாலையை சென்றடைகிறாய்? பாருங்கோ, அசிலு ஃபி நிஸ்ஃபி சாஅத்தின். அசிலு நான் சென்றடைகிறேன். ஃபி நிஸ்ஃபி சாஅத்தின் அரை மணித்தியாலத்தில் நான் சென்றடைகிறேன். வஅந்த நீங்க? அனா அசிலு ஃபி அஷ்ரி தகாயிக். என்ன தகாயிக் கண்டா? நிமிடம். நிமிடங்கள். என்ன தகீகத்துன் தகாயிக்கண்டா நிமிடங்கள். அப்ப அசிலு ஃபி அஷ்ரி தகாயிக்கண்டா நான் 10 நிமிடங்களில் சென்றடைகிறேன். ஆனா அசிலு ஃபி அஷ்ரி தகாயிக்கண்ட கருத்து என்ன? நான் 10 நிமிடங்களில் சென்றடைகிறேன். அஹ்யானன் சில வேளை, அஹ்யானன் என்ற சில வேளை, சம்டைம்ஸ் சில வேளை. அல் ஹாஃபிலத்து ததஅஹரு கஸீரன். சரியா, பேருந்து. அல் ஹாஃபிலத்து, ரைட், பேருந்து. ததஅஹரு தாமதமாகும், கஸீரன் அதிகமாக. அல் ஹாஃபிலத்து ததஅஹரு கஸீரன், சில வேளை பேருந்து அதிகமாக, பேருந்துனா பஸ் அதிகமாக சில வேளை தாமதமாகும் என்றுதான் அது. லிமாதா லா தஸ்தரி தர்ராஜா, என்ன கருத்து? லிமாதா லா தஸ்தரி தர்ராஜா, நீ ஏன் எதற்காக சைக்கிள் வாங்கவில்லை? இல்ல, அப்படி அல்ல, சைக்கிள் வாங்கவில்லை அல்ல. எப்படி மொழிபெயர்க்கலாம்? லிமாதா லா தஸ்தரி தர்ராஜாண்டா ஏன் நீ ஒரு சைக்கிள் வாங்க கூடாது, அதுதான் கருத்து. விளங்கினா?
சைக்கிள் ஆல்ரெடி வாங்கல அப்படின்றதல்ல, ஏன் நீ ஒரு சைக்கிளை வாங்கக்கூடாது, சரியா, வாங்காது இருக்கிறாய் அந்த கருத்து தான் அது, ரைட். ஏன் நீ சைக்கிள் ஒன்றினை வாங்கக்கூடாது, வாங்காது இருக்கிறாய். அத்தரீக்கு முஸ்தஹிமத்துன் தாய்மன், பாதை எப்போதும், தாய்மன் என்ற கருத்து எப்போதும், முஸ்தஹிமத்துன் என்ற கருத்து என்ன, நெரிசலாக, ஏன்னா நெரிசலாக உள்ளது, ரைட். அத்தரீக்கு முஸ்தஹிமத்துன் தாய்மன், பாதை எப்போதும் நெரிசலாக உள்ளது. வலா அஸ்ததீஉ, என்னால் முடியவில்லை, என்னால் முடியாது, கியாதத தர்ராஜா, சைக்கிள் ஓட்டுவதற்கு, சரியா. வலா அஸ்ததீஉ கியாதத தர்ராஜா, என்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது உள்ளது, சைக்கிள் ஓட்ட முடியவில்லை என்று வரும், சரியா. அப்ப இது கொஞ்சம் புதிய சொற்களும் அறிமுகமாகிக்கிறோம் இல்லையா. ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பஈதன் என்ற சொல் வந்தால் என்ன ஹர்ஃபு ஜர் வரும், அன் என்ற ஹர்ஃபு ஜர் வரும். கரீபன் என்ற சொல் வந்தால் மின் என்று வரும், ரைட். அதே போல நீங்க பாருங்க, மாசியன், மாசியன் என்ற கருத்து என்ன, நடந்து போறது, மசானா நடந்தான், மாசியன்னா நடந்து போறது. அதே போல எத்தனையோ மணித்தியால் கேட்கல, ஃபீ கம் சாஅத்தின், ஃபீ கம் சாஅத்தின் என்று கேட்கிற. தகாய்கன்னா நிமிடங்கள், ரைட். அஹ்யானன் என்ற கருத்து சில வேளை, அஹ்யானன் சில வேளை. ததாஹரு தாமதமாகும் என்ற கருத்துல வாரு, ஓகே. அதே போல அத்தரீக் என்ற பாதை, முஸ்தஹிமத்துன் நெரிசலாக உள்ளது, முஸ்தஹிமத்துன். தாய்மன் என்ற கருத்து எப்போதும், லா சதீஉண்டா என்னால் முடியவில்லை, கியாதாண்டா செலுத்துறது, ஓட்டுறது. அத்தர்ராஜான கருத்து வண்டி, வண்டி என்ன மிதி வண்டி, சைக்கிள், ஓகே. சரி, இந்த பாடம் கிளியரா? இதுல எதுவும் டவுட் இருக்குதா யாருக்காவது? கிளியரா புள்ளகள்? ஓகே. சரி, அப்ப நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம், சரியா, ரைட். எங்கட அரபு மொழி பாடத்து வரக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைவேனா, அது உங்களுக்கு தெரியும், காரணம் தெரியும். ஏன்னா இந்த அரபு மொழிக்குரிய பக்கெட் வந்து சிங்களம் கொமர்ஸோட சம்மந்தப்பட்டு தான் வருது. அப்போ பாய்ஸ் பெரும்பாலும் கொமர்ஸ் போக பெரும்பாலானாக்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சிங்கள பாடத்தை எடுக்கிறாங்க. அப்போ அரபிக் லாங்குவேஜுக்குரிய ஆக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. எனவே வகுப்புக்கு வரவங்க தொடர்ந்து வரணும், ஓகே. இன்றைக்கு மேக்சிமம் 15 பேர் தான் வந்தாங்க. ஒருவேளை நாளைக்கு எக்ஸாம் ஸ்கூல்களில் அப்படி இருக்கலாம், சரி. அப்போ வாரவங்களும் கூட நீங்கள் உங்களுக்கு கதைக்கிறதுல கஷ்டம் அப்படி ஏதும் இருந்துன்னு சொன்னால் கட்டாயமாக தாராளமாக மெசேஜ் பண்ணுறது சந்தர்ப்பம் இருக்குது. அரபி இலக்கிய பாடத்தில் அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியும், 100 பேர் 120 பேர், சில நேரம் 11ஆம் ஆண்டாக இருந்த 60 பேர் 70 பேர்னு வாரது. அதில் எப்படியும் 2 பேர் காய்ச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வகுப்பில் வந்து அப்படி கதைக்கிறது இல்லை, சரி. அப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறதால எங்களோட அவதானம் அந்த கொஞ்சம் பேர் தான் போகுது. இப்போ அவங்களும் மௌனமாக இருந்தேன்னு சொன்னால் பாடம் செஞ்சு கொள்றதுல ஆர்வம் இல்லை போறவர்களுக்கும். அப்போ நாங்களும் தொடர்ந்து பாடத்தை செய்யாமட்டா நல்லமென்ற ஒரு எண்ணம் என்ன தனிப்பட்ட ரீதியாக வருது, ஓகே. வேற யாராவது செய்யறா செய்யட்டும், நான் ஏழாண்டு செல்ற ஒரு ஐடியாவும் வருது. அப்போ அதனால பாடங்கள் சம்பந்தமாக டவுட்டுகள் இருக்கிறண்டா கேட்கலாம், விளங்கினா நான் கேட்குற கேள்விகளை கூட ரிப்ளை பண்ணலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கிற கஷ்டமாக இருந்தால் மெசேஜ் பண்ணலாம், ஹைர், ஓகே. சரி, அப்போ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நடக்க இருக்கிற அந்த தவணை பரீட்சையில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பேப்பரை கையில் தருவாங்கன்னா டீச்சர், அப்போ அந்த பேப்பர்களை ரைட் கட்டாயமாக நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க, சரியா. அனுப்பினா தானே எங்களுக்கு அடுத்த வருடங்கள்லையாவது அடுத்த டைம்லையாவது டிஸ்கஷன் பண்ணலாம். சில நேரம் இன்றைக்கு ஒரு மாணவருக்கோ மாணவிக்கோ நடந்து பேப்பர் கிடைச்சிருக்கும். அந்த பேப்பரை நாங்கள் இன்றைக்கு நீங்கள் அனுப்பினா நாளைக்கு நாங்கள் உதாரணம் அடுத்த வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணினா கிளாஸில் இருக்கிற மற்ற 2 பிள்ளைகளுக்காவது
பயனுள்ளதாக இருக்கும். ஏன் சம்டைம் அவங்களுக்கு நாங்கள் அடுத்த கிளாஸ் பிறகுதான் அவங்களுக்கு எக்ஸாமே இருக்கும். அப்போ அதனால அவங்களோட பேப்பர்கள் கிடைச்சா கட்டாயமாக இன்ஷால்லா அனுப்புங்க. சரியா? ஓகே, ஹைரப்ப இன்ஷால்லா சந்திப்போம். சரி, ஓகே, إن شاء الله. இன்ஷால்லா. இன்ஷாஅல்லாஹ். ஓகே, السلام عليكم. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு வபரகாத்துஹு. அலைக்கும். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.